அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் தனியார் எஸ்டேட்டில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த அதிர்ச்சிகர தகவலானது வெளியாகி இருக்கிறது. திண்டுக்கல் சிறுமலையில் டெட்டனேட்டர் வெடித்து உயிரிழந்த இளைஞர் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்த இளைஞர் கேரள மாநிலம் இடுக்கியை சேர்ந்த சிபு என தகவலானது வெளியாகி இருக்கிறது. 10 டெட்டனேட்டர்களுடன் திண்டுக்கல்லில் தனியார் எஸ்டேட்டில் சிபு தங்கியதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். வணக்கம் பிரேம், விவரங்கள். சுபா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் உள்ள 17வது கொண்டை ஊசி வளைவு அருகாமையில் உள்ள தனியார் எஸ்டேட்டில் ஆண் சடலம் கிடப்பதாக நேற்று இரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கே கிடந்த ஆண் சடலத்தின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் டெட்டனேட்டர் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் கிடந்ததால் அதனை போலீசார் கையகப்படுத்த முயன்றனர். அப்போது அந்த டெட்டனேட்டர் வெடித்ததில் போலீசார் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்து அங்கு சம்பவ இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மற்றும் கியூ பிரிவு போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய் ஆகியவை வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு விசாரணையானது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இறந்த நபர் கேரளா மாநிலம் இடுக்கி பகுதியைச் சேர்ந்த சிபு என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த நபர் அங்கிருந்து 10 டெட்டனேட்டர்களை திண்டுக்கல்லுக்கு கொண்டு வந்தது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நபர் எதற்காக டெட்டனேட்டரை திண்டுக்கல் சிறுமலை பகுதிக்கு கொண்டு வந்தார், மேலும் என்ன வேற ஏதும் சதி திட்டம் தீட்டுவதற்காக சிறுமலை பகுதியில் இவர் தனியாக வந்தாரா அல்லது மற்ற குழுக்களாக ஏதும் சதி திட்டம் தீட்டுகின்றனரா, தனியார் எஸ்டேட்டுக்குள் எப்படி டெட்டனேட்டர்களை கொண்டு வந்தனர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்.